ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சயின்ஸ் எக்ஸாம் வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் முடிஞ்சுச்சு. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் வந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சயின்ஸ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கொஸ்டின், எதுக்காக கிரேஸ் மார்க் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்பப்போ அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள். பப்ளிக் எக்ஸாம் சயின்ஸ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 22வது கம்பல்சரி 2 மார்க் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபைன் த மாஸ் பர்சன்டேஜ் கம்போசிஷன் ஆஃப் மீத்தேன் ப்ராக்கெட்டில் CH4 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ் மீடியம் கொஸ்டினில் பாருங்கள், மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத இயல்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எதுக்கு கிரேஸ் மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினில் வந்து CH4 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ் மீடியத்துக்குள்ள கொஸ்டினில் வந்து CH4 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால தமிழ் மீடியம் கொஸ்டின் பசங்க வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து தப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படிங்கிறத இந்த பார்ப்போம். இன்றைக்கி தினமலர் பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 10ஆம் வகுப்பு தேர்வு கேள்வியில் குழப்பம், மதிப்பெண் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு பேப்பரில் வந்தது. 10ஆம் வகுப்பு அறிவியல் பொதுத் தேர்வில் கட்டாய வினா 22க்கு தமிழ் வழியில் விடை எழுத முயற்சித்த அனைவருக்கும் 2 மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸோ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கடந்த மாதம் 28ஆம் தேதி துவங்கியது. தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் படித்த மாணவர்களுக்கான அறிவியல் பொதுத் தேர்வு நேற்று நடந்தது. கட்டாய வினா பகுதியில் கேட்கப்பட்டிருந்த வினா எண் 22 ஆங்கில வழி வினாத்தாளில் CH4 என அறிவியல் முறைப்படி தெளிவாக கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழ் வழி வினாத்தாளில் மீத்தேன் என மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்ததாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் தமிழ் வழியில் தேர்வு எழுதிய மாணவர்கள் வினாவை புரிந்து எழுத முடியாமல் தவறான புரிதலில் மாற்றி பதிலளித்துள்ளதாகவும், சிலர் சரியாக விடை எழுதியும் மதிப்பெண் குறைந்து விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர். எனவே கட்டாய வினா எண் 22க்கு தமிழ் வழியில் விடையளித்த முயற்சித்த அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண்ணான 2 மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸோ அதனால் தமிழ் மீடியம் பசங்களுக்கு வந்து இந்த 22வது கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 34ல் A பாருங்கள். இதில் வந்து செகண்ட் கொஸ்டின், இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு. செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த அக்வாட்டிக் இதாக இருக்குது, இந்த வேர்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இந்த C வந்து வராது. இது வந்து நம்ம கொஸ்டினில் வந்த கொஸ்டின். புக்கில் எப்படி இருக்கு பாருங்கள், புக்கில் இந்த இருக்கு பாருங்கள், AQATAC தான் புக்கில் உள்ள கொஸ்டின். ஸோ அந்த C வராது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. அதனால இந்த 34ல் Aல செகண்ட் கொஸ்டின் அட்டன் பண்ண எல்லாருக்கும் 2 மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 34ல் Bல செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம் வந்த கொஸ்டின். எ சாலிட் காம்பவுண்ட் A ஆன் ஹீட்டிங் decomposes into gas B and C. On passing the gas through water it becomes acidic. Identify ABC அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கொஸ்டினில் வந்தது. புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா, எ சாலிட் காம்பவுண்ட் A decomposes on heating into B and gas C. ஸோ இதை வந்து B மட்டும் ஹீட்டிங் கொடுத்துருக்காங்க, C தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு கொடுத்த கொஸ்டினில் வந்து ரெண்டுக்குமே கேஸ் B and Cன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் பசங்க வந்து இந்த கொஸ்டின் எழுதுறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்க மாதிரி இருக்குது. அதனால் இதுக்கும் கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்லாம் கோரிக்கை சொல்லியிருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து கரெக்டாக கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு 2-3 நாளில் ஆன்சர் கீ வந்து வந்துடும். ஸோ ஆன்சர் கீ வரவும் உங்களுக்கு நான் வந்து உடனே வீடியோ போட்டுறேன். அது வரைக்கும் பார்ப்போம் கிரேஸ் மார்க் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்போ தெரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ.